ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்க கொம்பு சிவி படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் பாங்க்வஸ்டரா அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. கொம்பு சிவி படத்தை இயக்குனர் பொன்ராம் டைரக்ட் பண்ணிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் சரத்குமார் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்க லாத்தவன் படத்துக்கு சென்சார் போர்ட் யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறதா படக்குழு சொல்லிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் ஏஆர் ஜீவா டைரக்ட் பண்ணிருக்காங்க. சார்லி, நிரோஷா, பிரியா வெங்கட் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் மோகன் லால் நடிச்சிருக்க த்ரிஷ்யம் 3 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கிறதா படக்குழு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. த்ரிஷ்யம் 3 படத்தை இயக்குனர் ஜீத்து ஜோசப் டைரக்ட் பண்ணிருக்காரு. மீனா, எஸ்தர் அனில், அன்சிபா ஹாசன், ஆஷா சரத் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. 2026 வருஷம் சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் விமல் நடிச்சிருக்க மகா சேனா படத்தோட ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. டைரக்டர் தினேஷ் கலைச்செல்வன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சிருஷ்டி தாங்கே, யோகி பாபு, ஜான் விஜய் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. டிசம்பர் 12ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ராகவா லாரன்ஸ் டைரக்ட் செஞ்சு நடிக்கிற காஞ்சனா 4 படத்துல நடிகை கோவை சரளா நடிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 படங்களோட வெற்றியை தொடர்ந்து இப்ப நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து காஞ்சனா 4 படத்தை டைரக்ட் செஞ்சுட்டு இருக்காரு. நடிகர் ராகவா லாரன்ஸ் அவங்களே இந்த படத்தை தயாரிக்கிறாரு. நடிகர் கார்த்தி நடிச்சிருக்க வா வாத்தியார் படத்தோட நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் முதல் அடி அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. வா வாத்தியார் படத்தை இயக்குனர் நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு. ரித்தி ஷெட்டி, சத்யராஜ் இவங்க 2 பேரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் டிசம்பர் 12ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.